நம்ம ஒருத்தவங்ககிட்ட அவமானப்படுறோன்னா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போராடுறோம் பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கையில் தான் நமக்கு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அப்படி போகவே முடியாது நம்மளால. அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம கம்பீரமாக நிற்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் சறுக்கிக்கிட்டே தான் போவோம். நமக்கு இன்னும் தோல்விகளே தான் இருக்கும். அவங்க வந்து நம்ம அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து கெத்தா காட்டணும் அப்படின்ட்டு நம்ம போராடுறோம் பார்த்தீங்களா? அது பயங்கரமான போராட்டமாக இருக்குங்க. சத்தியமாக போய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தோற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இதெல்லாம் மீறி நம்ம உடம்ப கொஞ்சம் வலிமைப்படுத்திக்கிட்டு, கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு, நம்ம போய் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு போராடுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அப்படி தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னை அவமானப்பட்டவங்களுக்கும், என்னை அசிங்கப்படுத்தினவங்களுக்கும் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறப்ப நான் பெருமையாக தெரியணும் அப்படின்னு தான் நான் போராடிட்டுருக்கேன். ஆனால் நான் இன்னும் தோற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் தோற்றுட்டாலும் என் மன தைரியத்தை நான் விடவே இல்லை. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்னுட்டு தான் போராடிட்டுருக்கேன். இப்போ கூட நான் தூங்க கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட டென்ஷன் படுறது. போராடிட்டு ஜெயிச்சிருமான்ட்டு எனக்குள்ளே அப்படியே இந்த சிந்தனையெல்லாம் தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு. ஆனால் என்னோடய மன தைரியம் கொஞ்சம் இருக்குது. ஒரு ஒரு விதத்தில் ஒரு காலகட்டத்தில் என்னோடய மன தைரியமும் தோற்றுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. அந்த அச்சத்தையும் மீறி என் மனசு கொஞ்சம் நான் தைரியப்படுத்திக்கிறேன். ஆனால் நான் முன்னாடி நிற்கணும். மற்றவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். நான் பட்ட அசிங்கம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய பட்டுட்டேன். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி உங்கள் நிலமை வந்ததுன்னா எப்பயுமே பயப்படாதீங்க. கொஞ்சம் மன தைரியத்தோடு போராடிட்டுருங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன். போராடுங்க. ஓகேவா? பாய்.